வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம். என்னங்கம்மா, ஆல்ரெடி 2026 பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, 2026 பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு. அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு. அதை பத்தினது தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம், அதனோட தாத்பரியம் என்ன, எதனால போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. ராகு பகவான் வந்து பாருங்க, 23 நவம்பர்ல இருந்து 2 ஆகஸ்ட் 2026, அதாவது 23 நவம்பர் 2025ல இருந்து ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் அவிட்டம் போயிடுவார். இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் கெடுப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த பலன்கள் வந்து பாருங்க, ரொம்ப வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு, இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா 3 விதமா கொடுப்போம். புரியுதுங்களா? அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின். குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல, குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு வந்து அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி. இது 6/12/2026 தான் ராகுக்கு எது பயிற்சி, அது வரைக்குமான பலன்கள். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும். உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார், நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல ராகு, அதுவும் ராகு வந்து பாருங்க சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. அப்ப இவர் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார்? குருனோட பார்வை வேற இருக்கு. அப்ப என்ன மாதிரி பலன்கள்? முதல்ல முற்பகுதி எடுத்துக்கலாம். நவம்பர் 23, 2025ல இருந்து 1/6/2026 வரைக்கும் ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன? எனக்கு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க. யாராவது என்னை பார்த்து முறைச்சா கூட நான் என்ன பண்றேன், இன்னும் என்னை பார்த்து முறைப்பியா, எப்படி முறைப்ப, ஏதா முறைப்ப அப்படின்னு சொல்லிட்டு பள்ளின்னு சப்புன்னு ஒண்ணு விடுறேன். அந்த மாதிரி துணிச்சல் வரும். அதுக்காக நீங்க அதை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை, செய்வீங்க அப்படின்ற அவசியம் இல்லை, செய்வீங்க அப்படின்ற அர்த்தமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஓவர் திமிரு அப்படின்றது வரும். நம்ம கொஞ்சம் ரவுஸ் காட்டுற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த ரவுஸ் எல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா பின்னாடி அதுல ஒரு இம்பாக்டும் வரும். அதே மாதிரி பாருங்க, இந்த மீடியா, சமூக வலைத்தளம், மார்க்கெட்டிங்கு, இந்த எழுத்தாளர்கள், அதே மாதிரி வியாபாரம், இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம், இந்த டிஜிட்டல், வெளிநாட்டு தொடர்பான துறைகள், இந்த மாதிரி டிஜிட்டல் பிஸ்னஸ், வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரித்த லாபம் அப்படின்றது எல்லாம் ஒரு பெரிய பிளஸ். ராகு 3ஆம் பாவத்துல இருக்காரு அப்படின்னும் போது, ஓகேங்களா? சகோதர சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட நம்மளோட ஒன்றி, நம்மளோட இணைஞ்சு, நம்மளோட ஒரு முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு ஒரு ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒண்ணு வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியது, எனக்கு துணிச்சல் ஜாஸ்தி, தன்னம்பிக்கை ஜாஸ்தி, ராகு பகவான் அள்ளி கொடுப்பான். அள்ளி கொடுக்கும் போது நம்ம சில நேரம் தப்ப முடிவு எடுத்துருவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தைரியம் ஜாஸ்தி வரும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் திமிரும் கூடவே வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் திமிரு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கிடையாது. குருதான் ராசி அதிபன், ஒரு நல்ல ஆசான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே தனுசு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாருக்குன்னா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணாங்க. ஒன்று அப்பா, இல்லைன்னா அம்மா, இல்லைன்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்டு, கடவுள், மனசாட்சி, அப்படி யாருக்குன்னா ஒருத்தங்க கூட டிராவல் பண்ணாங்க. பெரும்பாலும் மனசாட்சியோட டிராவல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தோணாது. பட் இருந்தாலும் ராகு அந்த மாதிரி ராட்சஸ் அப்படின்னாலும் இப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவோம். பெரிய லெவல்ல வந்து நம்மளுக்கு தைரியம் வரும். குரு பார்வை இருக்கிறதுனால ஈஸி தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அமைதியா எடுத்துக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது 1/6/2026 வரைக்கும். அப்ப பெரிய பிளஸ் என்ன, நம்ம வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். தம்பி தங்கச்சினோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. என்னோட எழுத்தாற்றலும் அறிவாற்றலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அதிகமாகுது அப்படின்ற அமைப்பு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து 1/6/2026 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும், ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் ராகு பகவான் சதயத்திலேயே தான் டிராவல் பண்றாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. ஆனா குருனோட பார்வை இல்லை.
அப்போ குருனோட பார்வை இருக்கும்போது பிளஸ் 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 தான், மைனஸ் கிடையாது. குருனோட பார்வை இல்லை அப்படின் போது அந்த பிளஸ் 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 கூட 1-2 மைனஸ் ஆகுது வரும். அந்த 1-2 மைனஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம், நான் அவசரப்பட்டு சட்டுன்னு முடிவு எடுப்பேன், டக்குன்னு கோவப்படுவேன், பட்டுன்னு டென்ஷன் ஆவேன், டக்குன்னு இரிட்டேட் ஆகி என்ன பண்ணுவேன், கபால்னு பேசிடுவேன். கபால்னு பேசிடுறதுனால தபால்னு மாட்டிப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கப்புன்னு மாட்டிக்கினையா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கப்புன்னு மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகளால் சிக்கல்கள் அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நான் தான் தெரியாம பேசிட்டேயா, தப்பு, அவசரப்பட்டு பேசிட்டேன், என்னத்தை நினைச்சு பேசணும், ஏன் அப்படி பேசி தொலைச்சனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். நான்லாம் பலமுறை அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். கோவம் மேக்சிமம் கோவமே வராது, நம்மளுக்கே வருஷத்துல ஒரு நாள் தான் கோவம் வரும். அந்த வருஷத்துல ஒரு நாள் கோவம் நம்ம ஏதாவது பேசிட்டா கூட ஏயா பேசணும், பேசுறதுனால உள்ளதும் போச்சேயா அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவேன். அந்த மாதிரி நீங்க பொதுவாக பாருங்க, இந்த தனுஷம் அப்படிதான், டக்குன்னுலாம் அப்படிலாம் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இருந்தும் இந்த காலகட்டத்தில் பேசிட்டீங்க அப்படின்னா நமக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கே ரிவர்ஸ் ஆகிடும் அந்த பிரச்சனை. நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு கோவப்பட்டு பேசி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிரச்சனையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். எரியிற விளக்குல கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி விட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். உங்களோட சகோதரர்கள் கூட கருத்து வேறுபாடு அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் நம்மளோட தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா குருனோட பார்வை இருக்க வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குருனோட பார்வை இல்லாத போது அதுவே பார்த்தீங்கன்னா நாயினோ பிள்ளையாராதான் பிடிச்சி வச்சு இப்போ குரங்காது ஆட்டம் போட்டுங்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? சில நேரம் பாருங்க, என்னோட ஓவர் தைரியத்தினால, ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால, நான் முற்பகுதியிலேயே சொன்னேன், கோவம் வந்துச்சுன்னா பளீர்னு ஒன்று விடுவீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. நம்ம என்ன பண்ணோம், சினிமாவுக்கு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகணும். கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுக்கு அந்த இந்த இன்டர்வல் டைமில் என்ன பண்ணுறோம், பாப்கார்ன் வாங்க போகலாம். அவள் அப்பயே சொன்னா, நீ போய் தனியாக வாங்கினு வா அப்படின்னு. நான் தான் ரொம்ப சீனை போடலாம் அப்படின்னு, பாப்கார்ன் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா அப்படின்னு அவள் மைண்டில் பெரிய ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். நான் அவளையும் கூட்டிட்டு போனேன். எதிர்க்க ஒரு பையன் சும்மா லைட்டா தெரியாம தட்டிட்டான். அது எனக்கு தெரியும், அவன் தெரியாம தான் இடிச்சிட்டான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். இருந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி நான் ஹீரோயிசம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பளீர்னு ஒன்று விட்டான் அவனை. என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னமோ இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அவன் போயிட்டு இன்னொருத்தனை கூட்டின்னு வந்துட்டான். அவன் பளீர்னு சப்பு 4 சப்பு என்ன சப்பானா அந்த மாதிரி ஒரு ஆயிடும். ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இல்லை அன்னைக்கினும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் என்ன வெளியே பார்த்துட்டான், செம்மடி அடிச்சிட்டாயா அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக கோவப்படுறது, ஆத்திரப்படுறது இதெல்லாம் மேட்ரு இல்லை. இதெல்லாம் ராகுவே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே நம்மளுக்கு பயங்கர தைரியத்தை கொடுப்பான். சினிமாவில் ஹீரோ மாதிரி நம்மளும் பண்ணுவோம். ஹீரோயின் எப்படி பண்றா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிஜமாவே நிஜ வாழ்க்கையில ஹீரோவா, ஹீரோயினா, இல்லை செத்த பாம்பா, இல்லை செத்த புழுவா அப்படின்றது நம்மளே புரிஞ்சுக்கணும். நம்ம புள்ள பூச்சியா இருந்துக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு 100 அடி கோப்ரா மாதிரி சீன் எல்லாம் போட்டோம், படம்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம படம் ஓடாது தேட்டர்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா நல்லது. சரி, இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும். ஆகஸ்ட் 2, 2026 6/12/2026 வரைக்கும் ராகு அதே பாவத்துல தான் இருக்க போறாரு. அவர் பாவம் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கு போறாரு. ஆனா சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றது இல்லை. அவரோட சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ணாம அவர் நட்சத்திரம் மாறிடுறாரு, அவிட்டத்துக்கு போயிடுறாரு. அப்ப என்ன மாதிரி பலன்கள் வரும்? இதே விஷயம்தான். இந்த அவசரப்பட்டு கோபம், நான் முன்ன செஞ்சதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன்யா, என்னைக்கோ பேசினையா, அன்னைக்கு வந்துச்சியா பிரச்சனை, அந்த பிள்ளை பாட்டுன்னு ஒரு பையன் கூட ஃப்ரெண்டா பேசியிருந்தா, நான் அவன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கியா, தப்பா பிஹேவ் பண்றியா, அப்படி இப்படின்னு கத்த போவேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கல, எந்த பிள்ளைகிட்டையும் பேசுறதுக்கான வழியோ இல்லை. அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6/12/2026 வரைக்குமே இருக்கும். பட் மீடியமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் நான் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டேங்க. ஆல்ரெடி அதில் தான் ட்ராப் ஆயிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. தாராளமா பண்ண முடியும். அதை நல்லிஃபை பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கதான் செய்யுது உங்க சுய ஜாதகத்திலே. ஸோ சின்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதில் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கவங்க, ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல ஒன்றுத்துல நான் ட்ராப் ஆகியிருக்கேன், அப்பப்போ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ட்ராப் ஆகியிருக்கேன், பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன், இல்லை வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன், லைஃப்ல இந்த காலகட்டத்தில் இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எனக்கு பாருங்க டிவோர்ஸ் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்குமா? கிடைக்கும். என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.